இப்போ நம்ம நெக்ரோபோலிஸ் ஆஃப் சக்காராவை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். இது கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 50 மீட்டர் உயரத்தில் இருக்கிறதுனால கீசாவின் பச்சை பசுமையான வயல்வெளி காட்சிகளை இங்கிருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சக்காரா போகிற வழியெல்லாம் பச்சை பசுமையாக இருந்தால் கூட சக்காராக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஒரு விதை போட்டால் கூட அந்த இடத்துல முளைக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வலது பக்கம் தெரியறது ஒர்க்கர்ஸ்க்கான குவார்டர்ஸ். இப்போது நம்ம கண்ணுக்கு தெரியறது பிரமிட் ஆஃப் ஜோசர். இதை ஸ்டெப் பிரமிட்னு சொல்கிறாங்க. 8000 ஆண்டுகள் பழமையான இதை மதர் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பின்னாடி தெரியறது சக்காராவோட என்ட்ரன்ஸ் அண்ட் என்க்ளோஷர் வால். இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எகிப்தின் பண்டைய தலைநகரமான மெம்பிஸை சார்ந்த அரசர்களின் கல்லறைகள் இருக்கும் இடம்தான் சக்காரா. இந்த இடத்துல இன்னும் தொடர்ந்து அகழ்வாராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாவே பார்க்க முடியுது. இந்த இடம் முழுவதிலையுமே அரச குடும்பத்தினர்கள், ராஜகுருக்கள் மற்றும் முக்கியஸ்தர்களோட கல்லறைகள் இருக்குது. எகிப்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று. இதுதான் ஸ்டெப் பிரமிடுக்குள்ளே போகிற வழி. இது வழியாக இறங்கி தான் உள்ளே போக முடியும். இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டெப் பிரமிடு மொத்தம் 7 அடுக்குகளால் ஆனது. நம்ம கண்ணுக்கு 6 தான் தெரியுது. மண்ணுக்கு உள்ள ஒரு அடுக்கு இருக்குது.